பாருங்கள், உங்கள் ஒரு லோக்கல் கடையில் டீ சாப்பிட்டோம். டீ டம்ளர் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குது. இந்த டீயோட விலை என்ன தெரியுங்களா? 6 ரூபா. ஆனால் டீ நல்லா இருந்தது. நைஸ் டீ. ஆனால் வந்து ஒரு 25 ml இருக்குமா, 50 ml அவுன்ஸு. சூப்பரில். மும்பையில் ஒரு இளநீ வந்து 70 ரூபாய்ங்க. 70 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்கிறதில்ல. பாருங்கள், நான் கேட்டிருக்கேன் கொஞ்சம் தோசை பதமாக போடுறான்னு. நம்ம ஊரில் அருவாள் வச்சு வெட்டோம்ல, இவனுங்கெல்லாம் அருவாள் வச்சு வெட்ட மாட்டாங்க. ஒரு கத்தி வச்சுருக்கிறான், என்னமோ வாழைப்பழம் சீவுற மாதிரி சீவுவான் பாருங்க. ரொம்ப அழகாக பாருங்கள். ஏற்கனவே சீவி இருக்கிற மண்டையெல்லாம் பாருங்கள், சீவிட்டானுங்க. எனக்கு கொஞ்சம் தேங்காய் பழமாக கொடுத்து சார். தேங்காய் பழம் இது ஒன்லி வாட்டர். இது நீ வாங்கிக்க. கொஞ்சம் தேங்காய் பழமாக கொடுத்து சார். மும்பை அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இதை பதிவு பண்ணுறேன். ரயில்வே ஸ்டேஷன் மதியம் 1 மணிங்க. க்ரௌடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெயின்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கிருந்து சர்ச்சு கேட்டு பயணப்படும். மதியமே அவ்வளோ க்ரௌட் இருக்குன்னா ஆஃபீஸ் போகிற டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிக்கெட் கவுண்டர். वेट सर टिकेट एवरी टिकेट सेलेक्ट डेस्टिनेशन ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಎರಡನೇದೇನಿದು ಎಷ್ಟು ಜನ ಇದೆ? 10. ಸೆಕೆಂಡ್ ಕ್ಲಾಸ್ ಬೇಕಾ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಬೇಕಾ? ಸೆಕೆಂಡ್ ಕ್ಲಾಸ್. ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ போட்டேன் பழுத்துரும். 4 ಜನ ತಗೊಳಕ್ಕಾಗಲ್ಲ ಸರಿ. ಓ ट्रेन हो ये चर्च गेट को जाना है दादा. 8 लोग की टिकट बनी है. चर्च गेट फास्ट में फास्ट ऐसा फास्ट ट्रेन का नहीं रहता है. टिकट होती है. சர்ச் கேட் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஷன். எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் பாருங்கள். லோக்கல் சர்ச் கேட் ஸ்டேஷன்லேருந்து என்னப்பா கேட்வே ஆஃப் இந்தியாவா? கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆட்டோவில் பயணம். ஆட்டோவா? அது என்னது, மாருதியா? ஹலோ, ஈகோ மாருதி ஈகோ. பர் ஹெட் வந்து 30 rupees சார்ஜ் பண்ணலாம்.
மும்பை நகரத்தோட ஒட்டுமொத்த அழகு இங்கே தான் இருக்குங்க. தியேட்டர் த லயன் கிங் முஃபாசா. அற்புதமான டைமில் என்ட்ரு ஆயிருக்கேங்க. தாஜ் கோரமண்டல் ஹோட்டல். எப்பவுமே டிவியில் நியூஸில் பார்க்கணும், லைவாக பார்க்குற த்ரில்லே தனி தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஜிஏ எலக்ட்ரிக்கல் ஒரு இன்டர்வியூ சம்மந்தமாக. ₹50 ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. அது மட்டுமே நூற்றுக்கணக்கான ஆட்கள் சுற்றுறாங்க. பாவம், அவங்களுக்கு வாழ்வாதாரம். கேட் ஆஃப் இந்தியா படிக்க முடியும்னு நினைக்கிறவங்கனால கேட்வே ஆஃப் இந்தியா நேரில் பார்க்குற அழகே தனிதாங்க. रास्ते बंद जाना पड़ेगा इधर ना। பிரிட்டிஷார் வந்து கடைசியாக 1948 தன்னோட ட்ரூப்பை வந்து இந்த கேட் வழியாக தான் கிளம்பி முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இண்டிபெண்டன்ஸ். கேட்வே டு இந்தியா பராமரிப்பு வேலை நடக்குதுங்க. 56 और 15 కావాలి. గోత్మారు இங்கேருந்து ஒரு ஐலாண்டு இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குது. நான் போகலாமா? டிக்கெட் கிழங்கு எவ்வளோ இருக்கு? டிக்கெட் கேளுங்க சார். ஆயிரத்தி 1919 செயின்ட் ஜார்ஜுக்கும்
அவங்களோட குயின் மேரிக்கும் ஆங்கிலேயர்களால் அவங்களுடைய வரவேற்புக்காக இந்தியாவுக்குள்ளே அவங்க வரவேற்கிறதுக்காக ஒரு மானுமெண்ட்டை வந்து உருவாக்கி 1920 இதை வந்து கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வந்து அவங்க 1948 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த கேட் வழியாக தான் வெளியில் போனாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சம்பவம். இந்த ஏரியா முழுவதும் பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து நிறைஞ்சு வழியும். இன்றைக்கி மனிதர்கள் நிறைஞ்சு வழியறதுனால அதெல்லாம் பாருங்கள் இந்த மரத்தில் தஞ்சம் விழுந்துருச்சு அத்தனையும். இதுக்காக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புறாவுக்காக வந்து இந்த இடத்துல வரும்போது அதுக்கு இறை போடுறது பார்க்க முடியும். தாஜ் ஹோட்டலோட அழகே அழகு. மும்பை நகரின் முக்கியமான பிளேஸு நரிமன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து இதை பதிவு பண்ணுறேன். பாருங்கள், உட்கார்றக்கு இடம் கிடைக்காதாட்டிருக்கு. இப்போ எல்லோரும் இப்போ உட்காந்துட்டாங்க. இன்னும் டைம் ஆக ஆக கண்டிப்பாக இங்கே நடக்கிறக்கு கூட இருக்காது, அந்தளவுக்கு க்ரௌட் ஆகிரும். வீக் டேஸ் இது சண்டே இல்லை. பாருங்க, இந்த கடற்கரையோட இங்கே மணல் கிடையாது, இந்த திட்டில் தான் உட்காந்துருக்கோம். கடல் காற்று வாங்கிட்டு அப்படியே மக்கள் வெள்ளத்தில் ஏஆர் ரகுமான் பாட்டில் சொல்லுவார், இந்த அரபிக் கடல் வரும் ஒரு அழகை கண்டேன். அம்மா அம்மா அந்த பாட்டை கேட்டுட்டே வாக் பண்ண அந்த சுகமே தெரியலாம். டபுள் டெக் பஸ்ஸு கொஞ்ச நாள் நம்ம ஊரில் இருந்தது சென்னையில். இப்போ வந்து இந்த பஸ் கிடையாது. ரோடு, அது பக்கத்தில் வாக்கவே, அதுக்கப்புறம் சீசோ.
நரிமன் பாயிண்ட். Side go, sir. हाँ Go side. Go side, sir. Sir, someone will take and go your back there. Sir, back will take and go, sir. Go side. என்ன வேணும் உனக்கு? Parra Syria. Salam Rocky boy. Salam Rocky boy. ಹಾಡು ಮಾಡ್ತೀರಲ್ಲೋ KGF ಡ್ಯಾನ್ಸ್. ಅಪ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು ಹಾಡು ಡ್ಯಾನ್ಸ್ ಹಾಡು ಸರ್. ಒಂದು ರೌಂಡ್ ಹುಡುಗ ಹುಡುಗಿ ತಗೊಂತಾರಂತೇಳಿ ಗಂಟೆ ಇಲ್ಲ. சாலிமான் ஹோட்டல், மும்பை ஃபேமஸ் ஹோட்டல். மும்பை ஃபேமஸ் ஹோட்டலாக நண்பர் வசீம் சொன்னார். எனக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துருக்கோம். அங்கே ஒரு சிறப்பு என்னென்னா மீன் பாருங்கள். மக்கள் வெள்ளத்தை பார்க்கணுன்னா அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன் லூஸ் மாதிரி பண்ண அரைஞ்சிருவேன். என்னங்க நம்ம ஊரில் ஒரு நாள் 2 நாள் கும்பாபிஷேகம்னா இல்லை கும்பமேளானா அவ்வளோ க்ரௌடு பார்ப்போம். அடிக்கும் தலைக்கும் ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு பாருங்கள், ஒரே சத்தம், மக்கள் எல்லாம் எள்ளுலேருந்து கடுகுலேருந்து சுண்டைக்காயிலேருந்து வெட்டைக்காயிலேருந்து எல்லாம் கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க, பார்க்குறக்கு 2 கட்டு பத்தாதுங்க. எப்படித்தான் இங்கே மனிதர்கள் டிராபிக். ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காதனால பெங்களூருக்கு மும்பையிலேருந்து பஸ் புக் பண்ணியாச்சு. ஸோ ஏசி ஸ்லீப்பர் கோச்சுனா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டாவது இந்த கோச்சில் சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம லக்கேஜ், வாட்டர் பாட்டில், மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். தாராளமாக 2 படுக்கை வசதி இருக்குது. ஏசி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வசதி இதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மினி பெட்ரூம் மாதிரி. எனக்கு இது முதல் அனுபவம் இந்த பஸ்ஸில் போகிறது. பஸ்ஸில் இருந்து கண்ணாடி வழியாக நம்ம வந்து அந்த ஊரை ரசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துகிட்டே, எப்படி மொட்டை மாடியில் படுத்துட்டு நிலவை ரசிப்போம், அப்படி ஜன்னல் ஓரமாக படுத்துட்டு இந்த ஊரை ரசிச்சுக்கிட்டே மும்பைக்கு குட் பை சொல்கிறேன். கனத்த இதயத்தோட ரியலாகவே மும்பையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள், லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைக்குமானால் மும்பை
இன்னொரு முறை சுவாசிப்பேன் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டு குட் நைட் ஒன் அண்ட் ஆல். இது கட்சி ஊர்வலமாக வர்றா கல்யாண ஊர்வலமாக என்னன்னு தெரியலையே. போலீஸ் பாதுகாப்போட நடக்குது. ஓ, ஏதோ மரண ஊர்வலம் போல தெரியுது. ரிலீஜியன் ஃபங்க்ஷனா? கட்டபிரபா ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறோம். மும்பை புனே ஹைவே ரோட்டில் வந்து பயணமாகிட்டு இருக்கு பஸ்ஸு. இன்னும் அரௌண்டு 575 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் எங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு. பஸ்ஸிலேருந்து ஒரு குட்டி பதிவு உங்களுக்காக. உற்சாகமான மாலை வணக்கம். பேருந்தில் பயணம் செஞ்சுட்டே சன் செட்டை பார்க்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு. என்னோடய கண்ணாடி ஜன்னல்லேருந்து இதை வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து கர்நாடகா மாநிலத்துக்கெல்லாம் என்ட்ரு ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நைட்டு 9:30 10 o'clock வந்து ரீச் ஆயிடுவோம். சூரிய அஸ்தமனம் பாருங்கள் நடந்துகிட்ருக்கு. அனதர் 2 to 3 minutesக்குள்ளே சூரியன் தன்னோட கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்படி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறோமோ அந்த மாதிரி அவர் தன்னை மறைச்சிட்ருக்கார். நான் பதிவு பண்ணவே மறைஞ்சிட்ருக்கு. ஸோ ஆத்ம திருப்தியோட உங்களுடைய நாளையும் இன்றைக்கி நீங்கள் முடிக்க துவங்குவீங்கன்னு நினைக்கிறேன். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அன்னம் தொடக்கூடாதுங்கிற ரூலை மனசில் நிறுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு இருந்தேங்க. கடைசியில் பார்த்தா அடிவானத்தில் ரவுண்டாக சிகப்பு வட்ட நிலா மாதிரி ஜொலிக்குதுங்க. உங்களுக்கு காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து முடித்து. தெரியுதா?